Hello everyone, welcome to Hygiene Innovation. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது நம்ம ATAL லேபை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது. நான் ஏற்கனவே வந்து ATAL லேப்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்கூல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஐடியா கிடைக்கும். பட் இந்த வீடியோவில் நாம் ஒரு ATAL லேபை வந்து ஒரு ஸ்கூலுக்கு உள்ளாடி கொண்டு வந்த பிறகு அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், அடுத்த 5 வருஷத்தோட பிளான் என்ன அப்படிங்கிறதான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இது முழுமையாகவே 5 வருஷத்துக்குண்டான மெயின்டெனன்ஸ் பேஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ATAL லேப் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ATAL லேபோட முக்கியமான நோக்கமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அட் த சேம் டைம் அவங்க அதை வச்சுட்டு ரியல் டைம் ப்ராடக்ட் மேக் பண்ணணும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து தொழில் முனைவோர் பயிற்சிக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த ATAL லேப்னு. அப்போது அவங்க கொடுத்துருக்க இந்த லேபை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் புதிய புதிய ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணிக்கலாம். அது முழுமையாகவே டிஜிட்டல் ப்ராடக்டாகவும் இருக்கலாம், டிஜிட்டல் அல்லாத ப்ராடக்டாகவும் இருக்கலாம். பட் முக்கியமாக அவங்க டிஜிட்டல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணி டிஜிட்டல் ப்ராடக்ட் மேக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சொசைட்டிக்கு தேவையா, அதனால என்னென்ன பயன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணுவாங்க பெர்ஃபெக்டான டிஜிட்டல் ப்ராடக்ட். உதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பண்ணுறான் அப்படின்னா, அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராஜெக்டை அதை ப்ராடக்டாக மேக் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியுமா, அதோட காஸ்ட் என்ன, எந்த அளவுக்கு நமக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே ரிஃபைன் பண்ணணும். ரிஃபைன் பண்ணி ப்ராடக்டாக மேக் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் பேஸ் பண்ணி நாம் செட் பண்ணணும். ஸோ நாம் சொந்தமாக எப்படி ஒரு ஆன்லைன் ஸ்டோரை செட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இந்த லேபை இந்த செஷனில் இருக்குது. பிகாஸ் அவங்களோட செஷன் வைஸ் பிரேக்கப்பே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது முழுமையாக நான் இதில் பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே எய்ம், அதாவது ATAL இனோவேஷன் மிஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் தாங்க. இது நாங்கள் சொந்தமாக போடுறது எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 வருஷத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொந்தமாக ஒரு ஆன்லைன் ஸ்டோரை ஓப்பன் பண்ண பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணது எப்படி அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சொல்லிக் கொடுக்குறது ஆப்வியஸாக எங்களை மாதிரிப்பட்ட ஒரு ட்ரைனர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். மேபி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என்னதான் ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு வெப்சைட், ஆன்லைன் வெப்சைட், இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட்டை மேக் பண்ணி அதில் ப்ராடக்டை போட்டாலும் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாமல் அது டெஃபினட்டாக மூவ் ஆகாது. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி நாம் எப்படி ப்ராடக்டை டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எப்படி ப்ராடக்ட் வந்து நம்ம ஏரியாவை விட்டு வெளியே வேறு டிஸ்ட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம், ஆல் ஓவர் த வேர்ல்டு எப்படி ப்ராடக்ட் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல வந்துடும். ஃபைனலாக கிரியேட் ஒரு பிஸ்னஸ் மாடல். பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லும்போது ஃபினான்ஷியல், ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் இன்கமிங் வரக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அவுட் கோயிங் போகக்கூடிய எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இது எல்லாத்தையுமே நாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாக மெயின்டைன் பண்ணணும், அதாவது ஃபினான்ஷியல் பேஸ்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பிஸ்னஸ் மாடல் வரைக்கும் இந்த ATAL Tinkering Labல இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 4 பேக்கேஜ் உண்மையாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேக்கேஜை பேஸ் பண்ணி நாம் என்ன ப்ராடக்ட் வேணாலும் மேக் பண்ணி அதை ஒரு ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணி நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் வந்து சேல் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ டிஜிட்டல் ஸ்கில் பற்றி வருவோம். ஸோ இதில் பேஸ் பண்ணி நம்ம வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இப்போ லேர்னிங் அண்ட் டிஜிட்டல் ஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் போக பிபிடியை கொடுத்துருக்கேன். பட் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஹியூமன் எப்படி சிந்திக்கிறான், ஒரு மிஷின் எப்படி சிந்திக்குது, இந்த 2 டிஃபரன்ஸு. நம்ம ஹியூமனோட மிஷின் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ மிஷினை மாதிரி நம்ம ஹியூமன் வந்து எப்படி சிந்திக்கலாம், எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு காம்ப்ளெக்ஸ்டு ப்ராப்ளத்தை சிம்பிளாக ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறத வச்சு ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். நான் அடுத்த பிபிடியில் அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு வந்து வேல்யூடாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே மீடியம் வந்து இன்டர்நெட் தாங்க. அந்த இன்டர்நெட்டை வச்சு நாம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். 3வது பார்த்தீங்கன்னா ட்ரோன்.
ஸோ நாம் வந்து எப்படி வந்து சொந்தமாக ஒரு ட்ரோன் செய்யலாம். ஒரு ட்ரோன் அப்படின்னு வரும்போது 4 மோட்டார் வரும். அந்த மோட்டாரை வந்து எந்த அளவு ஆர்பிஎம், அதுக்கு எவ்வளோ ஆர்பிஎம் தேவையான மோட்டாரை நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ லைட் வெயிட் மோட்டார் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட பேஸை வந்து நம்ம 3D பிரிண்டர் வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ த்ரஸ்ட் கொடுத்ததுன்னா ட்ரோன் லிஃப்ட் ஆகும், எப்படி ட்ரோனை ரைட் சைடு லெஃப்ட் சைடு பறக்க வைக்கலாம், அதுக்கு எப்படி ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் செய்யலாம், இது எல்லாமே இந்த ட்ரோன் அப்படிங்கிற செஷனில் வந்துடும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் பைத்தான். ஏஐ அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஹியூமனோட சென்ஸ் மாதிரி அங்கே ஒரு இன்டெலிஜென்ஸ், பட் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறோம். மனிதன் சிந்திக்கிற மாதிரி செயற்கையாக ஒரு மிஷினை சிந்திக்க வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி சிந்திக்க வைக்கலாம் அப்படிங்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டல்காரங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லைவ் எக்ஸாம்பிள் என்னென்னா சேட் பாக்ஸ். நம்ம ஒரு ஹியூமன் வந்து ஒரு மிஷின் கூட பேசுவோம், பட் மிஷின் மாதிரியே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட் இருக்கட்டு, ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேரெக்டாக வந்து நீங்கள் நம்ம சேட் கான்வர்சேஷன் பாக்ஸில் போய் சேட் பண்ணுறீங்க. ஆப்வியஸாக நீங்கள் நினைப்பீங்க ஹாய் சார் அப்படின்னு போடும்போது அங்கே ரிப்ளை ஹாய் சார் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் ஒரு மனுஷன் இருந்து பேசலாம் அப்படின்னு நினைப்போம், பட் அப்படி கிடையாதுங்க. அந்த சைட்லேருந்து பேசுறது பார்த்தீங்கன்னா மிஷின், பட் நமக்கு தெரியவே செய்யாது. ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவோம். அதுதான் சேட் பாட்ஸ். இன்னைக்கு மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் வந்து அதை அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா ஈஸியாக ஒரு மிஷின் ஹியூமனோட பல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ், அதுக்கு அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸை வந்து ஹியூமனை வாங்க கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜியை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏஐயில். அண்ட் பைத்தான் அப்படிங்கிறது இனி வேர்ல்டை வந்து ரூல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். முன்னாடி பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் வந்து ரொம்ப 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 ஃபெமிலியர். அதுக்கடுத்ததான் C++, ஜாவா என்னதான் அப்படி ஒவ்வொரு லெவலாக வந்துட்டு இருந்தாலும் சி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி பெரும்பான்மையில் அப்படி தனியாக இந்த உலகத்தை ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் அட்வான்ஸ்டாக வந்தது இந்த பைத்தான்கிற லாங்குவேஜ். இந்த பைத்தான் லாங்குவேஜ் ரொம்ப 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 முக்கியம். இந்த பைத்தான் லாங்குவேஜை பயன்படுத்தி தான் இன்னைக்கு ஏஐ மாதிரிப்பட்ட ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கேமிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து சொந்தமாக ஒரு கேம் கிரியேட் பண்ணலாம், அந்த கேம் வந்து எப்படி ஒரு ஆப் டெவலப்மெண்ட், இப்போ ஆப் டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த கேமிங் வந்து எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக டெவலப் பண்ணி மொபைலை இன்ஸ்டால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கேம் விளையாடலாம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போதும் ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிக்கலாம், பேக் எண்டில் கோடிங் எழுதிக்கலாம். அந்த கோடிங்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ஸ்க்ராட்ச் கூட வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுவும் நான் பிபிடியில் கொடுத்துருக்கேன். அண்ட் 3D டிசைன் அப்படின்னு வரும்போது ஒரு 3D பேஸ்டு ப்ராடக்டை வந்து எப்படி மேக் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துப்போம். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மிஷின் சொந்தமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ஹியூமன் வந்து அதை திங்க் பண்ணி ஒரு டெக்னாலஜி பேஸ்டை யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை ஒரு சிம்பிளாக சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். உதாரணம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாட்டில் வந்து ஒரு செடி இருக்குது. அந்த செடிக்கு வந்து தண்ணீர் எப்பவும் தேவை. அந்த தண்ணீரை வந்து நார்மலாக ஹியூமன்ஸ் ஜஸ்ட் நேராக கொண்டு போய் தண்ணீரை போர் பண்ணுறது வழக்கம். பட் ஆப்வியஸாக மக்களுக்கு ஏதாவது வேலை இருந்தாங்க அப்படின்னா ஒரு வேளை தண்ணீரை வந்து அதில் பாய்ச்ச முடியாத சூழ்நிலையில் செடி கண்டிப்பாக வாடி போகும். அப்போ என்ன பண்ணனா, அந்த செடி தொட்டியில் தண்ணீர் இல்லாத போது தானாகவே ஒரு சின்ன மோட்டார் ஆனாவே தண்ணீரை பாய்க்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஒரு ஹியூமன் பண்ண வேண்டிய வேலையை ஒரு மிஷின் பண்ண வைக்கலாம். எப்படி பண்ண வைக்கலாம், அதுக்கு ஒரு டிஜிட்டல் டிவைஸ் தேவை. என்ன டிஜிட்டல் டிவைஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி அதை ப்ரோக்ராம் எழுதி இந்த ஒரு மிஷினை ஒரு மோட்டாரை ரன் பண்ணி தண்ணீரை பாய்ச்சலாம் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு ஹார்ட்வேரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள லைட் ஃபேன் இருக்குது. அதை நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு மெக்கானிக்கல் சுவிட்சை ஆன் பண்ணுறது பதிலாக உங்கள் மொபைலை வச்சு உங்கள் வீட்டில் உள்ள லைட் ஃபேனை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு வேலை யூஸ்ஃபுல் இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஹேண்டிகேப் பீப்புள்ஸ்க்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. அடுத்ததாக தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து முழுமையாகவே ஒரு இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி ஒரு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கான்செப்ட். உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்து ஈஸியாக வெளியே நடமாட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேளை எப்போது அட்டாக் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்மார்ட் பேண்டை க்ரியேட் பண்ணி அவங்க கையில் வந்து ஃபிட் பண்ணிட்டா போதுங்க. ஸோ அவங்க கையில் வந்து அந்த ஸ்மார்ட் வாட்சை கட்டிட்டு அவங்க எங்கேயா போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் பேண்டை அவங்க மொபைல் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதுங்க. எப்போது அவங்களுக்கு அட்டாக் இல்லைன்னா பல்ஸ் லோ ஆகுது அப்படின்னா அந்த ஸ்மார்ட் பேண்ட் ஆட்டோமேட்டிக்காக சென்சார்ஸ் மூலமாக அதோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துரும். ஒருவேளை அவர் ஸ்ட்ரோக் வந்து மயங்கி விழுந்தால் கூட இது இன்டர்நெட் மூலமாக டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க இந்த லொக்கேஷனில், அதாவது இந்த வேர்ல்டில் GPS அப்படிங்கிற டெக்னாலஜியை வச்சுட்டு ட்ராக் பண்ணலாம்.
ஸோ அவங்க இந்த மொபைலில் இருக்கிற இன்டர்நெட் இருக்கலாம், ஜிபிஎஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்மார்ட் பேண்ட்லேயே ஜிபிஎஸ் இன்பில்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் அவங்க ஸ்ட்ரோக் ஆகி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு அந்த நேரம் எவ்வளோ பல்ஸ் ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்போம். ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக ஆம்புலன்ஸ் வந்து அவங்க ஸ்பாட்டுக்கு வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ரெடி ஆயிடுவாங்க. இந்த அளவு ரொம்ப ப்ராசஸை வேகமாக்குறதுக்கு இந்த ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணமாக உங்கள் வீட்டில் உள்ள லைட்டு, ஃபேன் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே இந்த உலகத்தை எந்த காணல் போனாலும் அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண கூட செய்யலாம். இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அடுத்தது ட்ரோன். ஸோ ட்ரோன் சொல்லும்போது அதை வந்து அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படி கூட சொல்லுவாங்க. பிகாஸ் அதில் வந்து எந்த பர்சன்ஸும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆப்வியஸாக இந்த ட்ரோனை வந்து நாம் ரெடி பண்ணும்போது இதில் எந்த மாதிரி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி த்ரஸ்ட் கொடுக்கணும், முக்கியமாக இதோட ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை வந்து நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ட்ரோன் அப்படிங்கிற கிளாஸஸில் வந்துடும். நெக்ஸ்ட் ஏஐ அண்ட் பைத்தான். ஸோ ஏஐ அண்ட் பைத்தான் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஸோ இந்த ஏஐ அப்படின்னு சொல்லும்போது இதில் முக்கியமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விஷன் அண்ட் இமேஜ் ரெகக்னைசேஷன். அதாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டுக்கு காலிங் பெல்ல இல்லை, அட் த சேம் டைம் வீட்டோட டோர் தானே ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி இந்த பர்டிகுலர் பர்சன் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகணும், இந்த பர்சன் இல்லாமல் அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் இருந்தாங்கன்னா டோர் க்ளோஸ்டாகவே இருக்கணும் அப்படின்னு கூட டிசைன் பண்ணலாம். இது எல்லாமே ஏஐ பேஸ்ட். ஏன்னா ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால தான் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது மனுஷங்க தானா இல்லை மற்றவங்களா. ஏன்னா ஒரு அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் கூட உங்கள் ஃபேஸோட மாஸ்கை உங்களை மாதிரியே ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் தான் அப்படின்னு கூட வந்து காட்டலாம். ஆனால் அதை கூட டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். உதாரணமாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்கேனர், உங்களோட ஃபேஸ் ரெகக்னேஷன் ஆப் எல்லாமே அது பேஸ் பண்ணி ஏஐ பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஏஐ வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்துடும். அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் எல்லாம் வந்து நியூ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். அது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் நாம் எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறது தான். நான் இப்போ சின்ன இமேஜ் வச்சுருக்கேன். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் பாட்டும் ஒரு லைவ் சேட்டும் இருக்குது. லைவ் சேட்டில் வந்து ஹியூமன்ஸாக இருப்பாங்க. சேட் பாட் சைடுக்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் அண்ட் மிஷின்ஸாக இருக்கும். லைவ் சேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே ஹியூமன் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சேட் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு ஹியூமன், ஒரு சைடு மிஷின், அதாவது அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், ஏஐ ப்ரோக்ராமிங். பட் அந்த ஹியூமனுக்கு அது ஏஐ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவு ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமிங் யூசிங் ஸ்க்ராட்ச். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சருக்காக தான் நான் இந்த இமேஜை வச்சுருக்கேன். முக்கியமாக 8லேருந்து 16, அதாவது 8 முதல் 16 வயசில் உள்ள பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹை அண்ட் கோடிங் பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஒரு 8th ஏஜ், ஒரு 8 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் தான் இந்த ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது கூட பேக்மேன் அப்படிங்கிற ஒரு கேம் தான். இந்த பேக்மேன் அப்படிங்கிற கேம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாருக்குமே. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான கேம். இந்த கேமை கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ண வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட் த சேம் டைம் ரொம்ப நாலேஜபிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட். ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மொபைலில் கூட ஆண்ட்ராய்டு ஆப்ஸை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்பை பேஸ் பண்ணி கேம்ஸ் கிரியேட் பண்ணலாம், ட்ராக்கிங்ஸ் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ் பேஸ்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு புக்லெட் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு லைப்ரரியோட டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி கூட சூப்பராக ஆப்ஸை டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்? ஆப்வியஸாக இந்த ஆப் டிசைனிங்கும் முழுமையாகவே ஸ்க்ராட்ச் கோட் தான். பட் அந்த கேமிங் கூட அந்த ஸ்க்ராட்ச்க்கும் இது கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். பட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப 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 ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு கேமை டெவலப் பண்ண பழகிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆப் டிசைனிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் 3D டிசைனிங். ஸோ 3D டிசைனிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு வீடு, ஒரு டாய் ஹவுஸ் மாதிரி இருக்குது. பட் எக்ஸாக்ட்லி அது டாய் ஹவுஸ் வந்து நாம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான். உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு ஃப்ராக்சர் ஆகி போச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ராக்சர் ஆன ஏரியாவில் வந்து முன்னாடியில் ஸ்டீல் பிளேட்டை வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி விடுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ராக்சர் ஆன போன் அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த போனையே 3Dயில் கொடுத்துருவாங்க. 3Dயில் அப்படியே பிரிண்ட் பண்ணும்போது ஒரிஜினல் போனே கையில் வந்துடும். ஒரிஜினல் போன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் உடம்புல இருக்கக்கூடிய போனில் அந்த போன் மாதிரி
அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக PLA அந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல் இருக்குது. அந்த PLA மெட்டீரியலை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக போன் அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போது ஃப்ராக்சர் ஆன போனுக்கு பதிலாக இந்த போனை உள்ளுக்குள்ளே பிளேஸ் பண்ணி கூட ஸ்க்ரூ போட்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் இந்த 3D டிசைன். இந்த 3D டிசைனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வீடை டிசைன் பண்ணலாம். ஏன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு உங்கள் மொபைல் எடுத்து வீடை ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஃப்ரண்ட் வியூலேருந்து. இப்போ உங்களால் உங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் வியூவை தான் மொபைலில் பார்க்க முடியும், பேக் வியூவை பார்க்க முடியாது. ஏன்னா அது 2 டைமென்ஷன் 2D. அதே நேரம் 3D அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் 3 டைமென்ஷனில் பார்க்கணும். ஃப்ரண்ட்டு, சைடு, லெஃப்ட்டு, பேக்கு, டாப் வியூ, பாட்டம் வியூ எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக 3D டிசைனை லேர்ன் பண்ணணும். நாம் எப்படி 3 டைமென்ஷனில் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது டிசைனிங்கை லேர்ன் பண்ணிவிட்டு அதை மிஷினுக்கு இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்டாக கொடுத்துரும். ஸோ இதை வச்சுட்டு உங்களால் இந்த கிளாஸில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால் கீ செயின் டிசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய கப், சாஸ்தர் இந்த மாதிரிப்பட்டதை டிசைன் பண்ண முடியும். தென் ஹவுஸ், கண்டிப்பாக ஹவுஸ் டிசைன் பண்ணலாம். தென் பென் ஸ்டாண்டர்ட் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் என்ன வேணாலும் டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணி அதை மிஷினுக்கு கொடுத்தாச்சுன்னா அது அப்படியே பிரிண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துரும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமானது, இதில் பசங்க யூஸ் பண்ணக்கூடிய எந்த சாஃப்ட்வேருமே பெய்டு வெர்ஷன் கிடையாது. ATLA நமக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக பசங்க டிசைன் பண்ணலாம். சிஸ்டம் இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து டிசைன் பண்ணி கூட ஒரு ஸ்கூலில் போய் பிரிண்ட் போட்டுக்கலாம். நாட் ஓன்லி 3D டிசைன், அவங்க ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் இருந்தாலும் அது ஃப்ரீ சோர்ஸ் தான். ஆப் டிசைனிங் அண்ட் கேம் டிசைனிங் எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தாங்க. எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ண போனாலும் அங்கேயும் ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர் தாங்க. எதுக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ₹1 கூட பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 5 வருஷம் எப்படி வந்து ஒரு லேபை ரன் பண்ணணும், அது என்னென்ன சிலபஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே பர்ஃபெக்டான ஐடியா கிடச்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு இன்னும் ஒரு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு பர்ஃபெக்டான கேள்வியோட நான் வரேன். தேங்க்யூ.